அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைகள் நிவர்த்தியாகி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கடந்த மாதம் அப்படி நம்ம எடுத்துக்கணும் பார்த்தா உங்களோட ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் இருந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலிகள் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும். முக்கியமாக அது எப்படியா கோவப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நினச்ச நிறையா காரியங்களும் நடக்காத சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் அப்படிங்கிறவர் பாதுகாதிபதியாக இருக்கனால உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி அதிகப்படியாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கடந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதிகப்படியான கவலைகளோடைய மன கஷ்டங்களோடையும் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய கார்த்திகை மாதம் அப்படிங்கிற உங்களோட 2ஆம் ராசி, அதாவது உங்களோட லக்ன ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சந்திக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து கொடுத்த வாக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. மாதத்தோட பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக டிசம்பர் மாதம் தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்களில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைகூடுற அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதமாகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வேலைக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது. அதே மாதிரி வந்து வேலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மதிப்பு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. தொழில் ரீதியாகவும் வேலையில் ரீதியாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு வந்து வெற்றியை தேடி தரக்கூடிய அமைப்பில் தான் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு வகையில் எடுத்துக்கணும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து முடிஞ்ச அளவு இந்த மாதம் முழுக்க வந்து நீங்கள் அமைதியாக வந்து கடைபிடிக்க பாருங்கள். குடும்ப விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகப்படியாக வந்து பிரச்சனைகளை வந்து தலை தூக்குற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கூட வந்து கொஞ்சம் மனசரிச்சுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டே போங்க. முடிஞ்சளவு நீங்கள் எந்த நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி எதுவுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் குடும்பத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இல்லாமல் காட்டிலும் கொஞ்சம் அனுசரித்து போகிற அமைப்பையாச்சும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வந்து உங்களோட இப்போ இருக்கிற கோச்சாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறோம். ஸோ அதோட 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சஞ்சரிக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்க மேலே வந்து நீங்கள் அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களே சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல சூரியன் கேது சஞ்சரிக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு வருமானத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிற நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப தேவைகளை அந்த காலகட்டம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களாக வாங்கி கொடுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தந்தை வழியில் வந்து உங்களுக்கு ஆதரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறது தொடர்ந்து அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு உங்களோட கணவன் அல்லது மனைவி கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. அவங்க வந்து அதிகப்படியாக கோவப்பட்டாலுமே வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதிரிகளோட சூழ்ச்சிகளை அறிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. எதிரிகளை வந்து நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அவங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு திறமைகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் அப்படிங்க ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காண்டி கொஞ்சம் அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் மட்டும், அதாவது முக்கியமாக ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. பெண்கள் மூலமாக ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில மன குழப்பங்கள், அவங்க மூலமாக ஒரு சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் வழியில் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது.